வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் பேச போற விஷயம் குலராவுடைய ப்ரமோட்டருக்கான வருமான வாய்ப்பு, மென்டாருக்கான வருமான வாய்ப்பு, இதை பத்தி தான் பேச போறேன். இதுக்கு முன்னாடி, இந்த ரெண்டையும் பேசுறதுக்கு முன்னாடி, குலரால செயல்படக்கூடியவர்களுடைய மனப்பான்மை, சரியான மனப்பான்மை பற்றி முதல்ல நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டாபிக்கை பேசணும்னா அது சரியா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நம்ம எந்த தொழில இறங்கினாலும் முதல்ல நம்மளுடைய, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம குலரால ஜாயின் பண்ணோன்னு எப்போ 50,000 வரும், எப்போ 1,00,000 வரும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, கேட்கிறாங்க. இதற்கான பதில் ரொம்ப ரொம்ப எளிமையானது. வரும், கண்டிப்பாக வரும், நிச்சயமாக வரும். ஆனால் அந்த வருமானத்திற்கு தேவையான அடித்தளத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். ஒரு வீட்டை கட்டுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், முதல்ல எடுத்தோடனே கூரையா போடுவாங்க. முதல்ல வலுவான ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டை தானே உருவாக்குவாங்க. வலுவான அடித்தளம் இருந்தால் மட்டுமே எவ்வளவு பெரிய கட்டிடம், எவ்வளவு மாடி கட்டிடம் கூட நம்மளால எழுப்ப முடியும் இல்லையா? அதுக்கு வலுவான அடித்தளம் தேவை. அப்ப இங்க நீங்க 50,000 சம்பாதிக்கணும், 1,00,000 சம்பாதிக்கணும், தினசரி 1,00,000 நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதற்கான வலுவான அடித்தளத்தை ஃபர்ஸ்ட் நீங்க போட்டிருக்கணும். அதை போட்டிருந்தா மட்டும்தான் நீங்க வருமானம் அந்த அளவுக்கு கிடைக்குமா அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கணும். அப்ப குலரால ஒரு வருமானத்திற்கான, ஒரு மிகப்பெரிய வருமானத்திற்கான அடித்தளம் தான் என்ன? அதுதான் மக்கள், கம்யூனிட்டி, தொடர்ச்சியான செயல்பாடு. இந்த மூன்று தான் நம்முடைய ரெவென்யூ ஷேரிங் மாடலான 2 மேட்ரிக்ஸ் மெக்கானிசம் அப்படின்றது ஒரு சமூக வளர்ச்சி முறையா எதிர்காலத்துல கண்டிப்பா நிறைய நிறுவனங்கள் அதை கடைபிடிக்கும். நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த 2 மேட்ரிக்ஸ் மெக்கானிசம் அப்படின்றது ஒரு சமூக வளர்ச்சி முறை. அதுல அதிக செயல்படக்கூடிய உறுப்பினர்கள் உருவாகும் போதுதான் அதனுடைய பலனும் வேகமாக கிடைக்கும். நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஓடினால் வளர்ச்சி மெதுவாக தான் கிடைக்கும். ஆனால் அனைவரும் சேர்ந்து ஓடினால் வளர்ச்சி பல மடங்கு வேகமாக இருக்கும். நம்ம எல்லாம் தனித்தனியா போனோம்னு வச்சுக்கோங்களேன், தனித்தனியா ஓடுறோம், தனித்தனியா செயல்படுறோம் அப்படின்னா வளர்ச்சி மெதுவாக தான் இருக்கும். நம்ம அனைவரும் சேர்ந்து ஓடினோம்னு வச்சுக்கோங்க, சேர்ந்து செயல்பட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய வளர்ச்சி பல மடங்கு வேகமா இருக்கும். அதனாலதான் நான் எப்போதும் ஒரு விஷயத்த சொல்றேன், குலராவில் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து, ஒரு அசட் அப்படின்றது பணம் கிடையாது, நீங்கள் உருவாக்கும் மனிதர்கள் தான். நீங்கள் உருவாக்கும் ஒவ்வொரு உறுப்பினரும் உங்களுடைய நாளைய வளர்ச்சிக்கான விதை. ஒரு விதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது 1000 பழங்களை கொடுக்கும். இன்னைக்கு இப்போ மாம்பழ சீசன், ஒரு சின்ன என்னைக்கோ போட்ட விதை தான் வருஷம் வருஷம் எத்தனை மாம்பழத்தை கொடுக்குது இல்லையா? அது மாதிரி நீங்க உருவாக்கின ஒரு நபர், அவரு உங்களுக்கு 1000 பாயிண்ட் கொடுப்பார். இங்க பழம் அப்படின்றது, பழங்கள், கனிகள் அப்படின்னு நான் சொல்றது உங்களுக்கு நிறைய பாயிண்ட்களை கொடுக்க போறேன். ஒரு நல்ல உறுப்பினர் ஆயிரக்கணக்கான பாயிண்ட்களை உருவாக்க வல்லவர். ஒரு நல்ல உறுப்பினர் நூற்றுக்கணக்கான புதிய உறுப்பினர்களை உருவாக்கும் திறன் கொண்டவர். அதனால இன்னையிலிருந்து எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்பதற்கு பதிலாக எத்தனை பேரை நம்ம இந்த குலரா பிளாட்ஃபார்ம்ல நம்ம உள்ள இணைச்சோம், எவ்வளவு பேரை செயல்பட வச்சோம் அப்படின்றத சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா ஒரு எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தவறான எண்ணத்தையும் நான் மிக தெளிவுபடுத்த விரும்புறேன்.
இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள் வந்து ஃப்ரீலான்சரா நிறைய ஃப்ரீலான்ஸ் ஜாப் கொடுக்கக்கூடிய, நிறைய ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் செயல்படுது. ஸோ அதோட நம்ம குலராவை, அந்த திட்டத்தோட நம்ம குலராவுடைய பிளானை தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க, அது தவறு. ஏன்னா குலரா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமான வாய்ப்பு என்பது கீழே இருப்பவர்களுடைய பணத்தை மேலே இருப்பவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய அமைப்பு அல்ல. யாருடைய முதலீட்டையும் பறித்து மற்றவர்களுக்கு கொடுக்கும் திட்டமும் அல்ல. இங்க கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய செயல்பாடு, உறுப்பினர்களுடைய செயல்பாடு, பங்களிப்பு மற்றும் தளத்தினுடைய வளர்ச்சி, பிளாட்ஃபார்முடைய டெவலப்மெண்ட் அடிப்படையாக கொண்டவை. அதனாலதான் இந்த அமைப்பு நீண்ட காலம் ஒரு நிலைத்தன்மையோட இது இருக்க முடியும் அப்படின்னு என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும். நாம் ஒரு நாள் ஏங்கி மறையக்கூடிய, ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும் ஏங்கி மறையக்கூடிய திட்டத்தை இங்க நாங்க உருவாக்கலாம். பல ஆண்டுகள் தொடர்ந்து வளரக்கூடிய ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கி கொண்டிருக்கோம். அதனாலதான் நான் சொல்றது, இந்த 2 மேட்ரிக்ஸ் மெக்கானிசம், இந்த ரெவன்யூ ஷேரிங்காக நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த 2 மேட்ரிக்ஸ் மெக்கானிசம் அப்படின்றது நிறைய நிறுவனங்கள் வருங்காலத்துல ஒரு சமூக வளர்ச்சி முறையாக அதை கையாளுவாங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அதனால நம்ம வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் செயல்பட்டு மூடிட்டு போற ஒரு திட்டத்தை நம்ம இங்க உருவாக்கணும். பல ஆண்டுகள் தொடர்ந்து வளரக்கூடிய ஒரு சமூகத்தை தான் இங்க நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல விஷயம் ஜெயிக்கிறது கொஞ்சம் நேரம் எடுக்கதான் செய்யும். ஆனா அது ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அதோட வளர்ச்சியை இந்த உலகமே கண்டு வியந்து பாராட்டும். ஸோ அது மாதிரியான ஒரு வளர்ச்சியை தான் நம்மளுடைய குலரா பிளாட்ஃபார்ம் உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த உங்க மனசுல வச்சுக்கோங்க. குலரால முழு நேர வருமானமாக அதை நம்பி நீங்க யாரும் செயல்படுறாதீங்க. இது வந்து ஒரு பகுதி நேர வருமான வாய்ப்பு தான். அப்படிதான் நீங்க இதுல செயல்படணும். உங்களுடைய தற்போதைய வேலை, தொழில் அல்லது வியாபாரத்தை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, குலரா பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு எனக்கு போதுமான அளவு வருமானத்தை கொடுத்துரும், அது மாதிரியான பொய்யான வாக்குறுதிலாம் நான் கொடுக்க விரும்பல. இன்னைக்கு அது மாதிரியான ஒரு விஷயத்த தயவு செய்து யாரும் நினைக்காது. தினமும் ஒரு கொஞ்ச நேரத்தை குலராவுக்காக ஒதுக்குங்க. அது 1 மணி நேரமோ, அரை மணி நேரமோ, 2 மணி நேரமோ, நீங்க தினமும் செயல்பட்டுட்டே வாங்க. வெற்றி என்பது வேகத்தில் அல்ல, தொடர்ச்சியில் தான் இருக்கிறது. தினமும் சிறிய முயற்சி செய்தவர்கள் தான் ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். ஒரு மரம் ஒரே நாள்ல நிழல் தராது. ஒரு குழந்தை ஒரே நாளில் மருத்துவராகவோ இன்ஜினியராகவோ மாறாது. ஒரு நிறுவனம் ஒரே நாளில் உலகளாவிய நிறுவனமாக மாறாது. அப்படியே கூகுள்லாம் இன்னைக்கு அப்படிதான் மாறிட்டாங்களா? இல்ல. ஆரம்பத்துல உள்ள வந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய வளர்ச்சி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உலகளாவிய நிறுவனமாக மாறி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரே நாளில் நடந்த கதை கிடையாது. அதே போல்தான் குலராவுடைய வளர்ச்சியும் படிப்படியாக தான் வளர்ந்துகிட்டு இருக்கு, வளரப்போகுது. ஆனா இந்த வளர்ச்சி ரொம்ப உறுதியாக இருக்கும். இன்னைக்கு ஒரு மென்டாராக இருக்கக்கூடியவர்கள், மென்டாராக செயல்படக்கூடியவர்கள் நாளை குலரால ஒரு மிகப்பெரிய தலைவராக மாறலாம். இன்று நீங்கள் வழிநடத்தும் ஒவ்வொரு மென்டாரும் வழிநடத்தும் குழுக்கள் நாளை ஆயிரக்கணக்கான மக்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கம்யூனிட்டியை மாறலாம். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் மென்டாரா இருக்கட்டும், ப்ரமோட்டரா இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றத்தை நோக்கி செயல்படும். ஒரு சின்ன முன்னேற்றம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நபர்களிடம் நம்ம குலரா பிளாட்ஃபார்ம் பத்தி பேசுங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குழுவை ஊக்கப்படுத்துங்கள். வெற்றி என்பது நிகழ்வு அல்ல, அது ஒரு பழக்கம். நண்பர்களே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக, குலரா குடும்பமாக இருக்கிறோம். ஒருவர் வெற்றி பெற்றால் அது அவருடைய வெற்றி மட்டும் கிடையாது, அது ஒட்டுமொத்த குலரா குடும்பத்தினுடைய வெற்றி. இங்க அப்படிதான் அந்த 2 மேட்ரிக்ஸ் மெக்கானிசத்தை உருவாக்கி இருக்கு.
ஒருவர் வளர்ந்தால் அவருடன் பல குடும்பங்கள் வளர்கின்றன. அதனால்தான் நம்மளுடைய நோக்கம் வெறும் வருமானம் அல்ல, மக்களை வளர்ப்பது, ஒரு வலுவான சமுதாயத்தை, ஒரு சமூகத்தை, ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குவது, நீண்டகால நம்பிக்கையை உருவாக்குவது. இந்த மூன்றையும், அதாவது மக்களை வளர்ப்பது, ஒரு வலுவான சமூகத்தை உருவாக்குவது, நீண்டகால நம்பிக்கையை உருவாக்குவது, இந்த மூன்றையும் நோக்கி நாம் செயல்பட்டால் வருமானம் தன்னால இயல்பா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்தியா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய முயற்சியை ஒருபோதும் அலட்சியம் செய்யாதீங்க. இன்னைக்கு ஒருத்தட்ட பேசுறோம், இன்னைக்கு ஒருத்தட்ட தானே பேசியிருக்கோம் அப்படின்னு நினைச்சுலாம் அலட்சியம் செய்யாதீங்க. ஏன்னா சிறு துளிகள் சேர்ந்துதான் பெருங்கடல்கள் இன்னைக்கு உருவாயிருக்கு. சிறிய விதைகள் சேர்ந்துதான் பெரிய தோட்டம் உருவாகிருக்கு. சிறிய முயற்சிகள் சேர்ந்துதான் பெரிய வெற்றிகள் உருவாகிருக்கு. எனவே அவசரப்பட வேணாம். அதே மாதிரி மற்ற பிளானோட இதையும் ஒப்பிட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். தொடர்ந்து செயல்படுங்கள். உங்கள் குழுவை வளர்த்து கொண்டே இருங்கள். கொலராவின் வளர்ச்சிக்காக உழையுங்கள். உங்களுடைய வளர்ச்சி தானாக உங்களை தேடி வரும். நாம் அனைவரும் சேர்ந்து கொலரா பிளாட்ஃபார்மை இந்தியாவின் மிக சிறந்த ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மாக உருவாக்குவோம். ஓகே நண்பர்களே, நான் இதை எதுக்காக இந்த இதை எடுத்தோம் அப்படின்னா, இன்னைக்கு கொலரால இன்னைக்கு செயல்பட ஆரம்பிச்சா அடுத்த மாசம் நான் பெரிய லெவல்ல சம்பாதிப்பேன். ஸோ அதுக்கான வலிமான அடித்தளத்தை நீங்க உருவாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு இன்ட்ரடக்ஷனை நான் உங்களுக்கு கொடுத்தேன். அதனால மென்டாராக இருக்கக்கூடியவர்கள் மிக விரைவாக அவருடைய வருமானத்தை எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் முதல்ல ப்ரமோட்டருக்கான டீட்டெயில்ஸை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மென்டாருக்கான டீட்டெயில்ஸ் சொல்றேன். ஸோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் மீட்டிங்ல இருந்து மென்டாராக செயல்படக்கூடியவர்கள், மென்டாராக செயல்பட தயாராக இருக்கக்கூடியவர்கள், ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் கடைசி வரை மீட்டிங்கை கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம உருவாக்கக்கூடிய பிளான், நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கொலரா ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படின்றது உங்களுக்கு முழுமையாக. ஃபர்ஸ்ட் கொலரா பிளாட்ஃபார்ம்னா என்ன அப்படின்றத நான் சொல்றேன். நம்ம இன்னைக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பார்த்துருப்போம், அது ஒரு சோசியல் மீடியா வெப்சைட். அது மாதிரி யூடியூப்பை பார்த்துருப்போம், அது ஒரு வீடியோ ஸ்ட்ரீமிங் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம். இன்னொன்று ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்த்தோம். இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கொலரா பிளாட்ஃபார்ம். இது என்னைக்கு ஆல்ரெடி நம்ம சோசியல் மீடியாவை நம்ம லைவ்ல கொண்டு வந்தாச்சு. இப்போ வீடியோ ஸ்ட்ரீமிங்கும் நம்ம லைவ்ல கொண்டு வந்துட்டோம். கிரியேட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு கூட ஒரு 3 கிரியேட்டர்ஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய விளம்பரமும் நம்ம ஃபேஸ்புக்கில் கிரியேட்டருக்காக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வந்துகிட்டே இருக்குது. கிரியேட்டர்ஸோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட என்கொயரி நிறைய வந்துகிட்டே இருக்கு. இப்போ விரைவில் நீங்கள் நிறைய சேனல்ஸை நம்ம இதில் பார்க்கலாம். யூடியூப் மாதிரி நிறைய சேனல்ஸை நீங்கள் பார்க்கலாம். லட்சக்கணக்கான நபர்கள் அவருடைய படைப்புகளை, அவருடைய திறமைகளை கொலரால கொடுக்க. இன்னொன்று ஓடிடி பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு தியேட்டர்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வணிக வளாகங்களாக மாறிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு எல்லாமே தியேட்டர்ல போறதை விட நிறைய என்டர்டைன்மெண்டான விஷயங்கள், வெப் சீரிஸா இருக்கட்டும், மைக்ரோ சீரிஸா இருக்கட்டும், இன்னைக்கு டிவியை கூட நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா அதுல இருக்க முன்னாடிலாம் மெகா சீரியல் அதுல தான் பார்ப்போம். பட் இன்னைக்கு ஓடிடியில நிறைய வெப் சீரிஸ் வருது. அதை விட இன்னைக்கு எப்படி கிரிக்கெட்ல டெஸ்ட் மேட்ச் போய், ஒன் டே மேட்ச் போய் இன்னைக்கு T20 ஆர்வம் வந்துருச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு 2 மினிட்ஸ் சீரீஸ் தான் மக்கள் நிறைய பேர் விரும்புறாங்க. ஏன்னா நம்ம சோசியல் மீடியா உலகத்துல இருக்கோம் இல்லையா, 2 நிமிஷத்துக்கு மேல நம்ம பார்க்க முடியாது ஒரு கண்டென்ட். ஸோ அப்ப புது புது கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு, ஒரே கண்டென்ட்டை ரொம்ப நேரம் பார்க்கறதுக்கு தயாராக இல்லை யாருமே. ரீல்ஸ் பார்த்து நம்ம பழக்கப்பட்டோம். 2 மினிட்ஸ், அதனால 2 மினிட்ஸ் சீரீஸ் விரைவில் நம்ம இதுலயும் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் என்னைக்கு முழுமையா நம்ம உங்க கையில கொடுக்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 14 ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் சென்னையில நடைபெற போகுது. டேட் முடிவாயிடுச்சு, வெனியூ மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஆகஸ்ட் 14 ஆல்ரெடி நம்ம கையில கொலரா
ஓடிடி ஆப்பும் குலரா பிளே அப்படின்ற நேம்ல நம்மளுடைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் நம்ம கையில வந்தாச்சு. ஸோ எல்லாம் தயாரா இருக்கும். இப்ப கிரியேட்டரை கொண்டுட்டு வரதும், ஸோ நிறைய அட்வர்டைசரை உருவாக்குற வேலையும் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஆகஸ்ட் 14th பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குலோரா பிளாட்ஃபார்ம் முழுமையான ஒரு பிளாட்ஃபார்மாக உருவாயிருக்கு. இதுல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற பாருங்க. யூசர் இருக்காங்க, பயனர்கள். சோ இவர்கள் வந்து ஜஸ்ட் இதுல இருக்கக்கூடிய என்டர்டைன்மெண்டான விஷயங்களை மட்டும்தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்காக உள்ள வருவாங்க. அடுத்து அட்வர்டைசர். இவங்க யாரு? இவங்க எதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல மக்கள் அதிகமாக கூடுகிறார்களோ அந்த இடத்துல ஒரு வியாபாரம் நடக்கும். அந்த இடத்துல ஒரு விளம்பரம் ஈஸியா ரீச் ஆகி லீட்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ மக்கள் கூடணும். இன்னைக்கு ஃபேஸ்புக்ல ஏன் வந்து அட்வர்டைசர்கள் போய் குமிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அங்க மக்கள் மிகப்பெரிய அளவுல கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான, மில்லியன் கணக்கான மக்கள் வந்து அதுல இருக்கிறாங்க, அதுல செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அப்ப நம்ம குலரா பிளாட்ஃபார்ம்லையும் நிறைய மக்களை ஒரே இடத்துல ஒரு கம்யூனிட்டியாக ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சியில தான் நம்மளுடைய நிறுவனம், ஜமோரா நிறுவனம் ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப ஒரு அட்வர்டைசர் மக்கள் கூடக்கூடிய இந்த இடத்துல ஒரு விளம்பரத்தை, அவருடைய ப்ராடக்டையோ அவருடைய பிராண்டையோ விளம்பரப்படுத்தும் பொழுது அவருக்கு போதுமான அளவு அவருக்கு லீட்ஸ் கிடைக்கும், அவருடைய வியாபாரம் வளர்ச்சி அடையும், அவருடைய பிராண்ட் வளர்ச்சி அடையும் இல்லையா? அதுக்காக தான் அட்வர்டைசர் இங்க வரப்போறது. இவர்தான் இந்த குலரா பிளாட்ஃபார்முடைய அடிநாதமாக, அதாவது வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இங்க இருக்கும். அடுத்ததாக கிரியேட்டர்ஸ். இவங்களுடைய பங்களிப்பு தான் இந்த குலரா பிளாட்ஃபார்ம்ல மிக முக்கியமான பங்களிப்பு. இந்த கிரியேட்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? சோ இவங்க தான் இந்த பிளாட்ஃபார்மை ஒரு உயிர் துடிப்புடன் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த கிரியேட்டர்ஸ் தான். சோ ஒவ்வொரு நாளும் புது புது கண்டென்ட், ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான விஷயங்களை உடனுக்குடன் நம்ம கிட்ட கொண்டு போய் சேர்க்க, நம்ம கிட்ட அவங்களுடைய திறமையின் மூலமாக ஒரு படைப்பாக நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நபர்கள் இந்த கிரியேட்டர்ஸ். சோ இவங்க தான் நிறைய பேர், நிறைய மக்களை உள்ள ஈர்க்க போறாங்கன்னா இவங்க தான். கவர்ந்து இருக்கக்கூடிய மக்களை, நிறைய மக்களை கவர்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த கிரியேட்டர்ஸ். அடுத்து ப்ரமோட்டர்ஸ். இவங்க என்ன ரோல், இவங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலகட்டம் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சது, அது மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்ப இந்த குலரா பிளாட்ஃபார்ம் அதுல வெளியிடக்கூடிய விளம்பரதாரர்களுடைய விளம்பரங்கள், கிரியேட்டர்ஸ் உடைய வீடியோஸ், இதெல்லாமே மக்களுக்கு போய் சென்றடையணும். குலரால ரிஜிஸ்டர் ஆகாத மக்களுக்கும் போய் சென்றடையணும். அப்பதான் குலரா பிளாட்ஃபார்ம் பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் அப்படின்றதுக்காக நம்ம ப்ரமோட்டர்ஸ நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரமோட்டர்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கிரியேட்டர்ஸ் உடைய வீடியோஸ் மற்றும் விளம்பரதாரர்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட், இந்த ரெண்டுத்தையும் அவங்களுடைய சொந்த சோசியல் மீடியாக்கும், அதாவது ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, ட்விட்டர்ல வச்சிருப்பாங்க, வாட்ஸ்அப்ல வச்சிருப்பாங்க, இங்கெல்லாம் போய் அவங்க ஷேர் பண்ண போறாங்க. ஷேர் பண்ணுவதன் மூலமாக அந்த கிரியேட்டர்ஸோட வீடியோவும் அட்வர்டைசருடைய விளம்பரமும் பூஸ்டப் ஆகும். அது மூலமாக நம்மளுடைய குலரா பிளாட்ஃபார்ம் ஒரு வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிக்கும். ஸோ ப்ரமோட்டர்ஸுடைய ஒர்க் இதுதான். ஸோ அதுக்கு ஒவ்வொரு ப்ரமோட்டருக்கும் இங்க ஒரு வருமான வாய்ப்பையும் கொடுக்குறாங்க. அடுத்ததாக மென்டார். மென்டார் என்ன பண்ண போறாரு? மென்டார் வந்து இந்த ப்ரமோட்டருக்கெல்லாம் எப்படி செயல்படணும், எப்படி ஒரு விளம்பரத்தையோ ஒரு விளம்பரதாருடைய விளம்பரத்தை எப்படி பூஸ்டப் பண்ணணும், எப்படி கிரியேட்டருடைய வீடியோவை எப்படி பூஸ்டப் பண்ணணும், எப்படி ஒரு ப்ரமோட்டர் அதிகமான அளவில் சம்பாதிக்கலாம், இதெல்லாம் கைட் பண்ணக்கூடியவர் யாருன்னா மென்டார். அது மட்டுமல்ல, விரைவில் நம்மளுடைய குலரா பிளாட்ஃபார்ம்ல ஷாப்பிங்கும் வரப்போகுது.
ஸோ ஷாப்பிங் பண்ணுவதன் மூலமாக இங்க வருமான வாய்ப்பை பெறலாம். அதையும் எப்படி ப்ரொமோட்டருக்கு அப்படின்ற எப்படி ஷாப்பிங் மூலமா எப்படி வருமானம் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேலையை யார் செய்ய போறாங்க அப்படின்னா மென்டார் செய்யும். ஸோ இவ்வளவுதான் யூசர், அட்வர்டைசர், கிரியேட்டர், ப்ரொமோட்டர், மென்டார். இந்த 5 நபர்கள் இந்த கம்யூனிட்டியில 5 ரோல்ல செயல்பட போறாங்க. இப்ப நம்ம வந்து யூசர் பத்தி தேவையில்லை, அட்வர்டைசர் பத்தி தேவையில்லை, கிரியேட்டரை பத்தி தேவையில்லை. உங்களுக்கு தேவையான விஷயம் ப்ரொமோட்டர் அண்ட் மென்டார். ப்ரொமோட்டரை பத்தி பார்ப்போம். ப்ரொமோட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 விதமான மெம்பர்ஷிப் கொடுத்திருக்காங்க ப்ரொமோட்டருக்கு. ஒன்னு நார்மல் மெம்பர்ஷிப், இன்னொன்னு கார்பரேட் மெம்பர்ஷிப். ஒண்ணுமே கிடையாது. நார்மல் மெம்பர்ஷிப்னா கொஞ்சம் ஸ்லோவா செயல்படுவாரு, அவருக்கான வருமானமும் ஸ்லோவா வரும். கார்பரேட் மெம்பர்ஷிப் அப்படின்றவரு வேகமா செயல்படுவாரு, வேகமா வருமான வாய்ப்பு கிடைக்கும். அவ்வளவு. சோ நம்ம அதை ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஒரு ப்ரொமோட்டருக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவர் என்ன பண்ணா இங்க வருமானம் சம்பாதிக்கலாம். ஒரு ப்ரொமோட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலரா பிளாட்ஃபார்ம்ல வெளியாகக்கூடிய விளம்பரதாரருடைய விளம்பரங்களை அவருடைய சொந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ணணும். அல்லது கிரியேட்டருடைய வீடியோவை ஷேர் பண்ணணும். இன்னும் அந்த ஆப்ஷன் இன்னும் கொடுக்கல, விரைவில் கொடுத்துருவாங்க. 2ல ஏதாச்சும் ஒன்னு விளம்பரதாருடைய விளம்பரம், இல்லைன்னா கிரியேட்டருடைய வீடியோ. எதுவா இருந்தாலும் 10 தான் பண்ண முடியும். அப்ப நீங்க கிரியேட்டருடைய வீடியோவை ஷேர் பண்ணாலும் சரி, ஒரு விளம்பரதாருடைய விளம்பரத்தை நீங்க ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு 1 பாயிண்ட் கிடைக்கும். ஒரு விளம்பரம் ஷேர் பண்ணா 1 பாயிண்ட், ஒரு வீடியோ ஷேர் பண்ணா 1 பாயிண்ட். கரெக்டா? அப்போ ஒரு நாளைக்கு 10 விளம்பரமோ அல்லது 10 வீடியோ தான் ஷேர் பண்ண முடியும். அப்போ நீங்க 10 பாயிண்ட் நீங்க உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மாதத்திற்கு 300 பாயிண்ட் கிடைக்கும். உங்களுக்கு நிறுவனம் வந்து எடுத்தோட பைசாவா கொடுக்காது, பாயிண்டா தான் கொடுப்பாங்க. நீங்க செய்யற வேலைக்கு பாயிண்ட் தான் கிடைக்கும், பணம் கிடைக்காது எடுத்தோட. சரி, எப்படி வருமானமாக மாறும் இந்த பாயிண்ட் வந்து எப்படி உங்களுக்கு வருமானத்தை பெற்று தர போகிறது, எவ்வளவு வருமானத்தை பெற்று தர போகிறது அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், ப்ரொமோட்டர்கள் பெறக்கூடிய பாயிண்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 2 மேட்ரிக்ஸ் மெக்கானிசம், ரெவென்யூ ஷேரிங் 2 மேட்ரிக்ஸ் மெக்கானிசம் சொல்லிட்டு நம்ம குலரால ஒரு ஏர்னிங் ஃபார்முலா ஒன்று வச்சிருக்காங்க. அத ப்ரொமோட்டருடைய பாயிண்ட் போய் அதுல பிளேஸ்மெண்ட் ஆகும். அதாவது இப்ப எக்ஸாம்பிள் A, B, C, Dன்னு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. A ஒரு 10 பாயிண்ட் வாங்கியிருக்காரு, B ஒரு 10 பாயிண்ட் வாங்கியிருக்காரு, C ஒரு 10 பாயிண்ட் வாங்கியிருக்காரு, D ஒரு 10 பாயிண்ட் வாங்கியிருக்காருன்னா இந்த 4 பேருடைய பாயிண்ட்டும் சீனியாரிட்டி அடிப்படையில் யார் முதல்ல பாயிண்டை பெற்றிருக்கிறார்களோ அந்த பாயிண்ட் வந்து முதல்ல போய் உட்காரும். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் கீழே 2, 4, 8, 16, 32 சொல்லிட்டு 20 நிலைகள் அதுவே ஆட்டோ ஃபில் ஆகிட்டே வரும். இப்ப நமக்கு கீழே பாயிண்ட் ஃபில்லப் ஆகணும், அப்பதான் நமக்கு வருமானம் ஏறிட்டே இருக்கும். அதுதான் சொன்ன இந்த கம்யூனிட்டி வேகமாக எல்லாருமே செயல்பட ரொம்ப வேகமா வளர, நிமிடத்துக்கு நிமிடம் நம்மளுடைய வேலைகளை ஏறணும் அப்படின்னா இப்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு. இப்பதான் ஆரம்பம் இல்லையா, ஸ்லோவா அந்த கம்யூனிட்டி வளர்ந்துட்டு இருக்கு. இதே ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் ப்ரொமோட்டரா ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ 10 லட்சம் பேர் விளம்பரங்களை ஷேர் பண்ணும்போது, வீடியோ ஷேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 கோடி பாயிண்ட் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப வேகமா இருக்கும் இல்லையா? சோ அதுதான் இது. இந்தியா முழுவதும் போகும்போது ஒரு 50 கோடி ப்ரொமோட்டர்ஸ் ஒர்க் பண்றாங்க. அவங்க எல்லாருமே டெய்லி ஒரு 10 பாயிண்ட் வாங்குறாங்கன்னா ஒரு நாளைக்கு 500 கோடி பாயிண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிறாங்க. இந்த கம்யூனிட்டி மூலமாக 500 கோடி பாயிண்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்ப இதுதான் அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய கம்யூனிட்டியோட வேகத்தை கூட்டும் பொழுது அந்த 2 மேட்ரிக்ஸோட மெக்கானிசம் ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிக்கும். அப்ப அது மூலமாக நமக்கு வருமானம் வேகமாக வரும். ஸோ இது
நீங்க விளம்பரம் ஷேர் பண்றீங்க, பாயிண்ட் கிடைக்குது. அந்த பாயிண்ட் வந்து 2 மேட்ரிக்ஸ் மெக்கானிசத்துல ஆட்டோ ஃபில்லிங் மெத்தட்ல சீனியாரிட்டி அடிப்படையில போய் பிளேஸ்மெண்ட் ஆகுது. ஓகே, இப்போ எப்படி வருமானமா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எங்க இருந்து கிடைக்குது? ஒரு விளம்பரத்தை ஷேர் பண்றது மூலமா கிடைக்குது, ஒரு வீடியோவை ஷேர் பண்றது மூலமா கிடைக்குது இல்லையா? ஒரு விளம்பரத்துக்கு 10 ரூபாய் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஒரு வீடியோ ஷேர் பண்ணா 10 ரூபாய் வச்சிருக்காங்க, ஒரு விளம்பரம் ஷேர் பண்ணா 10 ரூபாய் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க போய் ஒரு விளம்பரத்தை ஷேர் பண்றீங்க அப்படின்னா ஒரு ப்ரொமோட்டருக்கு 10 ரூபாய் கொடுக்குறாங்க, ஒரு வீடியோவை ஷேர் பண்ணா 10 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ இந்த பணத்துல ஒரு பகுதி வந்து உங்களுடைய பாயிண்ட்டுக்கு, உங்களுடைய சொந்த பாயிண்ட்டுக்கு ஒண்ணு கிடைச்சிடும். அதாவது நீங்க பெற்றிருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு ஒரு பகுதி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய தொகையை உங்க பாயிண்ட் பிளேஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா, பிளேஸ் ஆயிருக்கிறதுக்கு மேல எத்தனை யாருடைய பாயிண்ட் எல்லாம் பிளேஸ் ஆயிருக்கு, அது உங்க பாயிண்ட்டுக்கு மேல 20 நிலைகள்ல, பாயிண்ட்டுக்கு கீழே கிடையாது, பாயிண்ட்டுக்கு மேல. அதாவது உங்க பாயிண்ட் வந்து ஒரு விளம்பரம் ஷேர் பண்ணும்போது 1 ரூபாய் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோ, ரொம்ப அதிகமாலாம் நம்ம பேசணும். ஒரு விளம்பரம் ஷேர் பண்றீங்க, ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அந்த ஒரு பாயிண்ட் வந்து நீங்க ஷேர் பண்ணும்போது 1 ரூபாய் அட்வர்டைஸ் இருந்து எடுத்துட்டு வந்துடும். இப்ப அந்த பாயிண்ட்ல ஒரு பகுதி, ஒரு பார்ஷியல் அமௌண்ட் வந்து உங்களுடைய பாயிண்ட்டுக்கு சொந்தமா கொடுத்துருவாங்க. அது செல்ஃப் இன்கம் சொல்லுவாங்க. அது என்ன வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் மீதி தொகையை உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய உங்களுடைய பாயிண்ட் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கக்கூடிய, எங்க போய் பிளேஸ்மெண்ட் ஆகுதோ, உங்க பாயிண்ட் எங்க போய் பிளேஸ்மெண்ட் ஆகுதோ அதுக்கு மேல 20 நிலைகள்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் அது போய் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ 1 ரூபாயில 30 பைசா உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. மீதி 70 பைசாவை மேல இருக்கக்கூடிய 20 பாயிண்ட்டுக்கு பிரிச்சுங்க அப்படின்னா 14 பைசா மேல இருக்கு எல்லாருக்கும். சோ இப்படிதான் இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு இந்த 2 மேட்ரிக்ஸ் மெக்கானிசம் மூலமாக வருமானத்தை ஈட்டி தரப்போகிறது. எவ்வளவு சார் சம்பாதிக்கும்? உங்களுக்கு கீழே 20 நிலைகள்ல 10,48,575 பாயிண்ட் இருக்கும். கணக்கு போட்டு பார்த்து உங்களுடைய ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே நீங்க ஒரு மாதத்துக்கு 300 பாயிண்ட் வாங்க போறீங்க. ஒரு மாதத்துக்கு 300 பாயிண்ட் வாங்க போறீங்க. ஒரு மாதத்துக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துப்போம். அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அந்த 2 மேட்ரிக்ஸ் மெக்கானிசத்துல எவ்வளவு பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,48,575 பாயிண்ட் இருக்கும். ஒரு பாயிண்ட் வந்து அந்த 10 லட்சம் பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு 1 பைசா கொடுக்கலாம், இன்னொரு பாயிண்ட் வந்து 5 பைசா கொடுக்கலாம், இன்னொரு பாயிண்ட் 1 ரூபாய் கொடுக்கலாம், இன்னொரு பாயிண்ட் 5 ரூபாய் கொடுக்கலாம், இன்னொரு பாயிண்ட் 10 ரூபாய் கொடுக்கலாம். சோ அது டிபெண்ட் அப்பான் அவருக்கு ஒரு அட்வர்டைசருக்கு கிடைக்கக்கூடிய இம்ப்ரெஷன், அவருக்கு கிடைக்கக்கூடிய லீட்ஸ். சோ அதுல இருந்து வரக்கூடிய அந்த வருமான வாய்ப்புல இருந்து தான் கிடைக்கும். அது நீங்க போக தான் புரிஞ்சுக்க முடியும். ஒரு பாயிண்ட் வந்து இவ்வளவுதான் கொடுக்குன்றத உறுதியா சொல்ல முடியாது. குறைஞ்சபட்ச தொகையை வேணா சொல்லலாம், அதிகபட்ச தொகையை சொல்லவே முடியாது. குறைஞ்சபட்சம் 1 பைசா உங்களுக்கு கொடுக்கலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு பாயிண்ட்ல இருந்து 1 பைசானே வச்சுக்கோமே, 1 பைசானே வச்சுக்கோங்க. ஏன் நீங்க அதிகபட்சம் போயிட்டு 10,48,575 ரூபாய் சார், 575 பாயிண்ட் இல்லையா? 10,48,575 பாயிண்ட். அப்ப உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1 பைசான்னு வச்சா எவ்வளவு கிடைக்கும்? 10,485 ரூபாய் 75 பைசா. கரெக்டா? அப்ப ஒரு பாயிண்ட் வந்து குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கும். ஆனா 300 பாயிண்ட் வைக்க போறீங்க. ஒரு மாதத்துக்கு 300 பாயிண்ட், அடுத்த மாசத்துக்கு. இது எல்லாமே சீனியாரிட்டி அடிப்படையில தான் சம்பாதிக்க போகுது. யாருடைய பாயிண்ட் பின்னாடி சம்பாதிக்கணும்? சீனியாரிட்டி அடிப்படையில தான் யாருடைய பிளேஸ்மெண்ட், யாருடைய பாயிண்டோட பிளேஸ்மெண்ட் முன்னாடி இருக்கிறதோ அது அதிகமா சம்பாதிக்கும். நான் சொல்றது ரொம்ப கம்மியா சொல்றேன். 1 பைசான்றது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் மாறும். இன்னும் நீங்க வீடியோ ஷேர் பண்ணும் போதெல்லாம் அதுல வந்து ஒரே நேரத்தில் 5 விளம்பரம், 2 விளம்பரம், 3 விளம்பரம் போகுன்றதுனால அதுல உங்களுக்கு அந்த ரெவென்யூ ஷேரிங் வந்து ரொம்ப அதிகமா கிடைக்கும்.
ஓகேங்களா? சோ இதுதான் ஒரு ப்ரொமோட்டருக்கான அவருடைய பாயிண்ட் வந்து எப்படி வருமானம் சம்பாதிக்குன்ற ஸ்ட்ரக்சரை நான் சொல்லிட்டேன். சரி சார், இப்போ நார்மல் மெம்பர்ஷிப்னா என்ன, கார்பரேட் மெம்பர்ஷிப்னா என்ன, அதை பத்தி பார்ப்போம். நார்மல் மெம்பர்ஷிப் அப்படின்றது நீங்க யாரையும் எந்த ப்ரொமோட்டரையும் அப்பாயின்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க மட்டும் வேலை செய்யலாம். எனக்கு யாரையும் ரெஃபர் பண்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு சார், நான் அது மாதிரிலாம் ரிஸ்க் எடுத்துக்க மாட்டேன் சார். ஒரு சின்ன கேள்வி கூட என்னை யாரும் கேட்கக்கூடாது. இல்ல சார், எனக்கு யாரையும் தெரியாது, மற்றவங்கள்ட்ட போய் எனக்கு பேசுறதுக்கு இந்த பிசினஸ் பத்தி பேசுறதுக்குலாம் எனக்கு தயாரா இல்லை, நான் மட்டும் வேணா வேலை செய்யறேன், ஏதோ எனக்கு வந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க மட்டும் வேலை செய்யறதுக்கு இங்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உங்களுடைய வேலட்ல எவ்வளவு அமௌண்ட் சேர்ந்தாலும் நீங்க 100 ரூபாய் தான் வித்ட்ரால் பண்ண முடியும். அதுக்கு மேல வித்ட்ரால் பண்ண முடியாது சார். அப்ப அதுக்கு மேல நான் வித்ட்ரால் பண்ணணும்னா நான் என்ன பண்றது? அதுக்கப்புறம் 4 ஸ்டேஜ் இருக்கு. நார்மல் மெம்பர்ஷிப் அப்படின்றது 5 ஸ்டேஜ். பேசிக் ஸ்டேஜ் அப்படின்றது நீங்க யாரையும் ரெஃபர் பண்ணலைனாலும் நீங்க மட்டும் டெய்லி விளம்பரம் ஷேர் பண்றீங்க, டெய்லி வீடியோ கிரியேட்டருடைய வீடியோவை ஷேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பாயிண்ட் கேட்டால் போல உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க 100 ரூபாய்க்கு மேல வித்ட்ரால் பண்ண முடியும். இப்ப என்னுடைய வேலட்ல ஒரு 500 ரூபாய் டெய்லி சேர ஆரம்பிச்சிருச்சு சார். இப்ப நான் வந்து யோசிக்கிறேன், சரி நம்ம தான் டெய்லி சம்பாதிக்கிறோமே, நம்ம ஒரு 2 பேரை ரெஃபர் பண்ணலாமே அப்படின்ட்டு நான் ஒரு 2 பேரை ரெஃபர் பண்ண ஆரம்பிக்கிறேன். நீங்க 2 பேரை ரெஃபர் பண்ணா எலைட் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜுக்கு போவீங்க. அப்போ உங்களுடைய வித்ட்ரால் லிமிட் வந்து 200 ரூபாய் தான். பெர் டே வந்து 200 ரூபாய் தான். இதை விட இன்னும் அதிகமா இருக்கணும் அப்படின்னா நீங்க 5 நபர்களை நீங்கள் ரெஃபர் செய்தீர்களேயானால் நீங்க பிரைம் அப்படின்ற ஸ்டேஜை அடைவீர்கள். அப்ப உங்களுடைய ஒரு நாளையோட வித்ட்ரால் லிமிட் 500 ரூபாயாக மாறும். அடுத்ததாக எட்டு நபர்களை 8 ப்ரமோட்டரை நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்க, நேரடியாக ரெஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க மாஸ்டர் அப்படின்ற ஸ்டேஜை அடைவீர்கள். மாஸ்டர் ப்ரமோட்டர் அப்படின்ற ஸ்டேஜ் அடைவீங்க. அப்போ உங்களுடைய ஒரு நாளையோட வித்ட்ரால் லிமிட் 1000 ரூபீஸ். வித்ட்ரால் லிமிட் தான், நான் கேரண்டட் அமௌண்ட் சொல்றேன். அடுத்ததாக நீங்க 10 ப்ரமோட்டர்களை நேரடியாக ரெஃபர் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா நீங்க லெஜண்ட் ப்ரமோட்டர் அப்படின்ற ஸ்டேஜ் அடைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நாளையுடைய வித்ட்ரால் லிமிட் 2000 மாறும். இது வந்து வெறும் உங்களுடைய நீங்க ரெஃபர் பண்ணிருக்கக்கூடிய நபர்களை மட்டும் வைத்து இந்த வித்ட்ரால் லிமிட் இனிமே பிக்ஸ் ஆகாது. அதையும் சொல்லிடுறேன். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், நீங்க டெய்லி இந்த ஒரு மாசத்துக்கு நான் 10 பேர் ரெஃபர் பண்ணிட்டேன் சார், 10 பேர் நான் ரெஃபர் பண்ணிட்டேன், அந்த 10 பேர் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு ஒரு 10 பாயிண்ட் வாங்கிட்டேன், நாளைக்கு அடுத்த 2 நாள் வேலை செய்யல. ஏன்னா அந்த 10 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் சம்பாதிச்சு கொடுக்கணும். அடுத்த 2 நாள் வேலை செய்யல, அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு வேலை செய்யறேன், அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் லீவ் விட்டுறேன், 4 நாள் வேலை செய்யறேன். ஸோ இது உங்களுடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ். நீங்க எவ்வளவு பேர் டவுன்லைன்ல ரெஃபர் பண்ணிருக்கீங்க, உங்க மூலமா எவ்வளவு இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஸ்கோர் கொடுக்க போகுது. ஜி ஸ்கோர் அப்படின்னு ஒண்ணு வரப்போகுது. கிரெடிட் ஸ்கோர் பார்த்திருப்போம் இல்லையா, அது மாதிரி ஜி ஸ்கோர். இந்த ஜி ஸ்கோர் அடிப்படையில தான் உங்களுடைய டெய்லி வித்ட்ரால் லிமிட் அமைய போகுது. இந்த ஒரு 2-3 நாட்கள்ல உங்களுடைய இதுல தெரியும் எவ்வளவு ஜி ஸ்கோர் வச்சிருக்கீங்க அப்படின்றது தெரியும். அந்த ஜி ஸ்கோர் அடிப்படையில தான் உங்களுடைய டெய்லி வித்ட்ரால் லிமிட் அமைய போகுது. இப்போ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ சரியா வச்சுக்கீங்க. ஓகே. அடுத்ததாக கார்பரேட் மெம்பர்ஷிப்னா யாரு? சரி, இப்ப நார்மல் மெம்பர்ஷிப்லயே சொல்றேன். நீங்க இந்த 2 பேர் ரெஃபர் பண்றதுக்கு ஏதாவது கால அளவு இருக்கானா? கிடையாது. 5 பேர் ரெஃபர் பண்றதுக்கு இல்ல 10 பேர் ரெஃபர் பண்றதுக்கு ஏதாவது டைம் லிமிட் இருக்கானா? கிடையாது. எப்போனாலும் நீங்க ரெஃபர். கார்பரேட் மெம்பர்ஷிப்ல யார் உள்ள வர முடியும்? கார்பரேட் மெம்பர்ஷிப்பா மாறுறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அதை பத்தி பார்க்கணும்.
இதுல யாரையும் நான் மட்டும் இண்டிவிஜுவலா ஒர்க் பண்றவங்க இதுக்குள்ள வர முடியாது, கார்பரேட் மெம்பர் ஆக முடியாது. குறைந்தபட்சம் 2 ப்ரமோட்டர்களை ரெஃபர் செய்தவர்கள் மட்டும்தான் கார்பரேட் மெம்பராக மாற முடியும். கார்பரேட் மெம்பர்ஷிப்ல 4 ஸ்டேஜ். நார்மல்ல என்னன்னு சொன்னேன், 5 ஸ்டேஜ் சொன்னேன். பேசிக், எலைட், பிரைம், மாஸ்டர், லெஜெண்ட்னு சொன்னேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா பேசிக் கிடையாது கார்பரேட்ல. எலைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எலைட், பிரைம், மாஸ்டர், லெஜெண்ட், அந்த மாதிரி 5 ஸ்டேஜ், 4 ஸ்டேஜ். குறைந்தபட்சம் 2 ப்ரமோட்டர்களை ரெஃபர் செய்தவர்கள் மட்டும்தான் கார்பரேட் மெம்பராக வர முடியும். அதுவும் 48 மணி நேரத்தில் நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? 48 மணி நேரத்தில் ரெஃபர் பண்ணியிருந்தாதான் நீங்க கார்பரேட் மெம்பர்ஷிப் வருவீங்க. அங்க 2 பேர் ரெஃபர் பண்றீங்க. நார்மல் மெம்பர்ஷிப்பா இருக்கும்போது 2 பேர் ரெஃபர் பண்றீங்க. ஆனா உங்களோட வித்ட்ரா லிமிட் எவ்வளவு வருது? 200 தான் வருது. ஆனா நீங்க கார்பரேட் மெம்பர்ஷிப் ஆயிட்டீங்கன்னா 2 பேர் தான் ரெஃபர் பண்ணிருப்பீங்க 48 மணி நேரத்துக்குள்ள. அங்க டைம் லிமிட் கிடையாது. நார்மல் எப்போ வேணாலும் பண்ணலாம். இங்க 48 மணி நேரத்துக்குள்ள 2 பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வித்ட்ரா லிமிட் எடுத்தோடனே 1000 rupees போடும். வித்ட்ரா லிமிட் 1000 rupees இருக்கு. 5 பேரை ரெஃபர் பண்ணி நீங்க பிரைம் மெம்பர்ஷிப், பிரைம் ப்ரமோட்டராக மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வித்ட்ரா லிமிட் 2000 ரூபாய் கார்பரேட். மீதி 3 பேரை ரெஃபர் பண்றதுக்கு டைம் லிமிட் கிடையாது, எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். முதல் 2 பேர் மட்டும் தான் 48 மணி நேரம். அடுத்து 8 ப்ரமோட்டர்களை நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, 8 ப்ரமோட்டர்களை நீங்கள் ரெஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய வித்ட்ரா லிமிட் 5000. 10 ப்ரமோட்டர்களை நீங்கள் ரெஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வித்ட்ரா லிமிட் 10,000 per day. நான் சொன்னது எல்லாமே வித்ட்ரா லிமிட் தான். இப்போ இந்த கார்பரேட் மெம்பர், நார்மல் மெம்பர்ஷிப், குலராவுடைய ஷேரிங் சிஸ்டம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நிறுவனம் முதல்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு ப்ரமோட்டரை எடுத்தோன்னே இதுல நீங்க ஒரு ப்ரமோட்டரா செயல்படணும்னா 42 ரூபாய் வாராந்திர சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணும். அப்பதான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ்ல இருக்கும். உங்க அக்கௌண்ட் வந்து வாரமான நீங்க 7 நாளைக்கு ஒரு முறை நீங்க 42 ரூபாய் பேமெண்ட் பண்ணாதான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேஷன்ல இருக்கும். அப்ப இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வரணும் ஒருத்தர் அப்படின்றதுக்காக நிறுவனம் முதல் 2 நாள் அவர் எந்த பணமும் கட்டாம அவர் ட்ரையல் மெம்பர்ஷிப்ல ஒர்க் பண்ணலாம். ட்ரையல் மெம்பர்ஷிப்ல அவர் ஒர்க் பண்ணலாம். ட்ரையல் மெம்பர்ஷிப்ல ஒரு ப்ரமோட்டரா ஒர்க் பண்ணலாம். அந்த 2 நாள் எப்படி ஷேர் பண்றது, எப்படி பாயிண்ட் கிடைக்குது, அந்த பாயிண்ட் எப்படி போய் உட்காருது, இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 2 நாள் கம்பெனி வந்து நிறுவனம் வந்து ட்ரையல் மெம்பர்ஷிப் கேட்டு, ட்ரையல் மெம்பர்ஷிப்லயும் உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். ட்ரையல் மெம்பர்ஷிப்லயும் உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். இப்போ 2 நாள் முடிஞ்சிருச்சு. நீங்க அதுக்கப்புறம் 42 ரூபாய் கட்டி ஸ்ட்ரெயிட்டா நீங்க நார்மல் மெம்பர்ஷிப்க்கு போயிடணும். இல்ல சார், நான் வந்து 2 பேரை ரெஃபர் பண்ணிட்டேன், நான் 2 நாள் ட்ரையல் மெம்பர்ஷிப்ல இருக்கும்போது நான் 2 ப்ரமோட்டரை ரெஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க நேரடியாக கார்பரேட் மெம்பர்ஷிப்பா மாறிடலாம். நேரடியாக நீங்கள் 2 பேரை ரெஃபர் பண்ணிருந்தீங்கன்னா கார்பரேட் மெம்பர்ஷிப் போலாம். சோ கார்பரேட் மெம்பர்ஷிப்பா அப்கிரேட் ஆகிறதுக்கான டைம் லிமிட் வந்து 48 மணி நேரம் தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டாது. அதுக்கப்புறம் வாழ்நாள்ல எப்போதுமே நீங்க கார்பரேட் மெம்பர் ஆக முடியாது. இதை பத்தி நம்ம என்னைக்கு யோசிப்போம் தெரியுங்களா? ஒரு 6 மாசம் கழிச்சு நம்ம வேலட்ல ஒரு 5000 ரூபாய் டெய்லி சேர்த்துட்டு இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பாயிண்ட் சீனியாரிட்டியில போய் உட்காந்துரும். நம்மளுடைய பாயிண்ட் வந்து சீனியாரிட்டியில போய் உட்காரும். அப்ப சீனியாரிட்டியில போய் அமரும் போது அந்த சீனியாரிட்டி போக போக நம்மளுடைய பாயிண்ட் ஏர்ன் பண்ணக்கூடிய திறன் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு 6 மாசம் கழிச்சு இன்னைக்கு ஒரு ஜாயின் பண்ணிருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் யாருமே ரெஃபர் பண்ணல. இன்னைக்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காரு, அவருடைய 10 பாயிண்ட் இருக்குது. அந்த 10 பாயிண்ட் வந்து அந்த 10 பாயிண்ட் அன்னைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலாம். அவருடைய வேலட்ல ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் போய் சேருது அப்படின்னா அவர் அதுக்கப்புறம் 10 பேர் ரெஃபர் பண்ணா கூட ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் தான் இருக்கும். மீதி அமௌண்ட் ஃபிளஷ் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஃபிளஷ் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அப்பதான் யோசிப்பாரு, ஆகா நம்ம ஆரம்பமே கார்பரேட் மெம்பர் ஆயிருக்கலாமே, நம்ம ஏன் அதை மிஸ் பண்ணோம் அப்படின்னு. சோ இது மாதிரியான விஷயங்கள், இப்ப நான் சொன்ன இந்த கைடன்ஸ், இது மாதிரியான விஷயங்கள் வாழ்க்கையில ப்ரமோட்டருக்கு சொல்லி கொடுக்கணும், இதை கைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக
நம்ம நிறுவனம் மென்டாரை அப்பாயிண்ட் பண்றாங்க. ஒரு ப்ரொமோட்டர் கூட ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா மென்டார் நினைச்சாருன்னா உடனடியா ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கும். எப்படி நான் சொல்றேன், இது வரைக்கும் நம்ம ப்ரொமோட்டரை பார்த்தோம். ஸோ ப்ரொமோட்டருக்கு இப்போ நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரையல் பிளான்ல தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுவீங்க. 48 மணி நேரம் முடித்த பிறகு நீங்க ஒன்று நார்மல் மெம்பர்ஷிப் ஆயிடலாம், 42 ரூபா பேமெண்ட் பண்ணி நார்மல் மெம்பர்ஷிப் போய்க்கலாம். இல்ல அப்படின்னா 2 பேரை ரெஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க கார்பரேட் மெம்பர்ஷிப்பா நீங்க உங்களே அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மென்டாரை பத்தி பார்ப்போம். ஒரு மென்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவருக்கு என்னென்னலாம் தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு பயம் இருக்கக்கூடாது, தயக்கம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பயம் இருக்கக்கூடாது, தயக்கம் இருக்கக்கூடாது. நிறுவனம் அசைன் பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ரொமோட்டர்கள்ட்ட வேற ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிய போய் பேசவே கூடாது. அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அது நான் உங்களை பண்ண வேணான்னு நிறுவனம் எங்கேயுமே வலியுறுத்தல. அது மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யவே கூடாது அப்படின்லாம் நிறுவனம் சொல்லல. நீங்க செய்யுங்க. ஆனால் நிறுவனம் அசைன் பண்ண கொடுக்கக்கூடிய ப்ரொமோட்டர்கிட்ட அதை கொண்டுட்டு போகாது. உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட செய்யுங்க. யாரும் வேணாம். அவர்களை ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கொண்டுட்டு போக கூடாது. பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நான் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஜேசுதாசன் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அவருக்கு நிறுவனம் ஒரு 1000 ப்ரொமோட்டரை அசைன் பண்ணி கொடுத்துருக்கு. இப்ப ஜேசுதாசன் அந்த கஸ்டமர்கிட்ட ஒரு பாலிசியை பத்தி பேசலாம். அது இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, ஒரு தொழில் வாய்ப்பு கிடையாது, ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இவர் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட், அவரு இன்சூரன்ஸ் பத்தி பேசலாம், அது தப்பு கிடையாது. இல்ல அவரு ஒரு ப்ராடக்ட் ஒன்று ரன் பண்ணிட்டு ஒரு ப்ராடக்ட் ஒன்று தயாரிக்கிறாங்க. அந்த ப்ராடக்டை சேல் பண்ணலாம். நான் கம்பெனி அசைன் பண்ணி கொடுத்தக்கூடிய ப்ரொமோட்டர். ஆனா சார் இந்த ப்ராடக்டை நீங்களும் சேல் பண்ணுங்க, நீங்க சேல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடாது. அதுதான் நிறுவனம் சொல்லக்கூடிய விதிமுறை. புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இதெல்லாம் இது வரைக்கும் கொஞ்சம் ப்ரொமோட்டர் அப்படியே கொண்டு வந்தோம். பட் நாளையிலிருந்து கியர் மாத்த போறோம். ஒரு மென்டாராக இருக்கக்கூடியவருக்கு என்ன மாதிரியான வருமானம் வரும் பாருங்க. 2 கேட்டகரி தான் மென்டார்ல, 2 கேட்டகரி தான். ஒன்னு growth மென்டார், இன்னொன்னு சீனியர் growth மென்டார். GM, இன்னொன்னு SGM. ஃபர்ஸ்ட் GM பத்தி பார்த்தோம், அப்புறமே SGM பத்தி பார்த்தோம். ஒவ்வொரு GM-க்கும் நிறுவனம் 1000 ப்ரொமோட்டர்களை அசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த 1000 ப்ரொமோட்டரையும் டெய்லி செயல்பட வைக்கணும். இந்த 1000 ப்ரொமோட்டரையும் லெஜெண்ட் கேட்டகரி கொண்டு வரணும். அது நார்மல் மெம்பர்ஷிப்ல லெஜெண்ட் கொண்டுட்டு வாங்க, அல்லது கார்பரேட்ல லெஜெண்ட் கொண்டு வாங்க. ஆக மொத்தத்துல லெஜெண்ட் கேட்டகரிக்கு ஒவ்வொரு ப்ரொமோட்டரையும் மாத்தணும். இதுதான் ஒரு மென்டாருடைய பொறுப்பு. லெஜெண்ட் கேட்டகரிக்கு மாத்தணும்னா நாளைக்கே மாத்தணுமா சார்? கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை கைட் பண்ணி மாத்தி கொண்டுட்டு வாங்க. ஒவ்வொரு ப்ரொமோட்டரும், உங்களுக்கு அசைன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரொமோட்டரும் லெஜெண்ட் ப்ரொமோட்டராக மாற வேண்டும். அதற்கான முயற்சிகளை ஒவ்வொரு மென்டாரும் மேற்கொள்ள வேண்டும். இப்போ ஒரு மென்டாருக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும்னு சொல்றேன் பாருங்க. இப்போ தினேஸ்வரன் ஒரு மென்டாரா இருக்காரு. ஓகேங்களா, தினேஸ்வரன் ஒரு மென்டாரா இருக்காரு. 1000 ப்ரொமோட்டர் நிறுவனம் அசைன் பண்ணி கொடுத்துருச்சு. 1000 பேர் டெய்லி 10 பாயிண்ட் வாங்குறாங்க. அப்ப டோட்டலா எவ்வளவு பாயிண்ட் வாங்குறாங்க? 10,000 பாயிண்ட் வாங்குறாங்க. இந்த 1000 பேர் யார்கிட்ட அசைன் ஆயிருக்காங்க? 1000 பேர் யார்கிட்ட அசைன் ஆயிருக்காங்க? தினேஸ்வரன் அசைன் ஆயிருக்காங்க. இப்ப தினேஸ்வரனுக்கு தினசரி 10,000 பாயிண்ட் கிடைக்கும். ஒரு growth மென்டாரால அதிகபட்சம் அவ்வளவுதான் வாங்க முடியும், அதுக்கு மேல வாங்க முடியாது. 10,000 பாயிண்ட் கிடைக்கும். ஒரு பாயிண்ட்
ஒரு 5 பைசா சம்பாதிக்குதுன்னு வைப்போம், 5 பைசா சம்பாதிக்குதுன்னு வைப்போம், 7 பைசா சம்பாதிக்குதுன்னு வைப்போம், 1 ரூபாய் சம்பாதிக்குதுன்னு வைப்போம். ஆவரேஜா அப்படி வச்சு 5 பைசா வச்சுட்டீங்கனாலே 5000 ரூபாய் அவருக்கு வருமானம் கிடைக்கும் இல்லையா? சரி, 500 ரூபாய் வருமானம் கிடைக்கும். இதே 50 பைசா அப்படின்னா 5000 ரூபாய் கிடைக்கும். ஒரு மாதத்திற்கு 3 லட்சம் பாயிண்ட் வாங்க போறாரு. ஒரு growth mentor 3 லட்சம் பாயிண்ட் வாங்க போறாரு. அப்ப 3 லட்சம் பாயிண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 பைசா எடுத்துக்கிட்டீங்கனாலே 15000 ரூபாய் ஆச்சு. 50 பைசா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் இவ்வளவுதான் கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சொல்லவே முடியாது. 1 பைசாவும் கொடுக்கும், 5 பைசாவும் கொடுக்கும், 50 பைசாவும் கொடுக்கும், 5 ரூபாயும் கொடுக்கும். இது நான் ஏற்கனவே சொன்னது. இது டிபெண்ட் அப்பான் அட்வர்டைசருடைய கேம்பெயினுடைய கேட்டகரி என்ன இதுல இருக்கோ அது மூலமா தான் கிடைக்கும். ஓகேவா? அப்ப ஒரு ப்ரொமோட்டர் ஒரு நாளைக்கு ஒரு மென்டார் ஒரு நாளைக்கு 10,000 பாயிண்ட் வாங்குவார். இந்த 10,000 பாயிண்ட்டும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் அதுக்கேற்ற வேல்யூவோட அவருக்கு வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும். இதுல மென்டாரா ஜாயின் பண்றதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்றேன். சிஸ்டம் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணுங்க. அதாவது சிஸ்டம் நாலேஜ் நான் சொல்றது ஆண்ட்ராய்டு மொபைல் நாலேஜ் இருக்கணும். தயக்கம் இருக்கக்கூடாது. நிறுவனம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுவை மெயின்டைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கணும். மெயின்டைன் பண்றதுக்கு என்ன, வாட்ஸ்அப் குழுவை மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பெருசா ஏதாவது பட்டப்படிப்பா படிச்சுட்டு வரணும் தேவையில்லை. நீங்க எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ற எல்லாருமே ஒரு குரூப் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி நிறுவனம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய குரூப்பை மெயின்டைன் பண்ணணும். அதுல காலையில ஒரு குட் மார்னிங் மெசேஜ், மத்தியானம் ஒரு குட் ஆஃப்டர்நூன் மெசேஜ், இரவு ஒரு குட் ஈவினிங் மெசேஜ் எல்லாமே போடணும். அப்படியா? வேற எந்த தகவலும் போடக்கூடாது. நிறுவனம் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மார்க்கெட்டிங்காக வழங்கக்கூடிய தகவலை தவிர வேற எந்த தகவலும் அதில் இடம்பெறக்கூடாது. அதனுடைய பெயர் எல்லாமே நிறுவனம் வந்து அந்த குரூப்பே யாரும் உருவாக்கி கொடுப்பானா, எஸ்ஜிஎம் தான் உருவாக்கி கொடுப்பாங்க. அந்த குரூப்பை யார் உருவாக்கி கொடுப்பாரு அப்படின்னா, ஒரே நிமிஷம் சார், அப்படியே இருங்க, ஒரு 1 செகண்ட் இருங்க, 1 செகண்ட். ஒரு அட்மினா இருப்பாரு. அவருக்கு மேல இருக்கக்கூடிய growth மென்டாராக இருக்கக்கூடிய சீனியர் growth மென்டாராக இருக்கக்கூடியவர் வந்து அட்மினாக இருப்பார். அதுல உங்களுக்கு அசைன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய 1000 பேரை நீங்க அதுல இன்வைட் பண்ணணும். அதே மாதிரி ப்ரொமோட்டருக்கும் கண்டிஷன் இருக்கு. ப்ரொமோட்டராக செயல்படணும் அப்படின்னா நீங்க மென்டார் குரூப்ல கண்டிப்பாக இணைந்திருக்க வேண்டும். அப்பதான் நீங்க ப்ரொமோட்டருக்கான வருமானம் டெய்லி அனுப்புவோம், இல்லைன்னா அனுப்ப மாட்டோம். நாளையில இருந்து பாருங்க, நாளையில இருந்து மென்டாருக்கான குரூப் ஆரம்பிச்சு கொடுத்துருவாங்க. மென்டார் குரூப்ல இருக்கக்கூடிய ப்ரொமோட்டருக்கு தான் நாளையில இருந்து விட்ராலே வரும். விட்ரால் கொடுத்தீங்கன்னா யாருக்கு வரும்னா அவங்களுக்கு தான் வரும். வருமானம் யாருக்கு ஜென்ரேட் ஆகும்னா அவங்களுக்கு தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ கம்பெனியுடைய சேனல் வாட்ஸ்அப், அதாவது கம்பெனியுடைய வாட்ஸ்அப் சேனல்ல இணைந்திருக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு மென்டாருடைய குரூப்ல இணைந்திருக்க வேண்டும். இந்த 2 கண்டிஷன் தான் ஒவ்வொரு ப்ரொமோட்டருக்கும். இதெல்லாம் சும்மா ஒரு ஒன் டைம் ஒர்க் தானே இல்லையா? ஏன்னா அப்பதான் ஒவ்வொரு ப்ரொமோட்டருக்கும் நேரடியாக தகவல்கள் போய் சேரும், நிறுவனத்துடைய அப்டேஷன்ஸ் நேரடியாக போய் சேரும் அப்படின்றதுனால அப்ப ப்ரொமோட்டராக இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்றோம்ன்றது அவருக்கு தெரியும். ஸோ மறந்துடாதீங்க, கம்பெனியுடைய வாட்ஸ்அப் சேனல் குலரா சோசியல் மீடியா அண்ட் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்னு ஒரு அபிஷியல் சேனல் ஒன்று இருக்கு. அடுத்த பிறகு குலரா பே அவுட்னு ஒரு சேனல் இருக்கு. ஓகேங்களா? 2 சேனல் இருக்கு. உங்களுக்கு இன்னும் சேனலுடைய லிங்க் வேணும் அப்படின்னா WG ஸ்பேஸ் லிங்க்னு போடுங்க. போட்டு 9790389535 9790389535 இந்த நம்பருக்கு
WG ஸ்பேஸ் லிங்க் அப்படின்னு போட்டு வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி அனுப்புங்க. டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு 2 லிங்க் வரும். அந்த 2 லிங்க்லயும் ஒவ்வொரு ப்ரமோட்டராக இருக்கக்கூடியவர்கள் இணைந்திருக்க வேண்டும். இது அதிகாரபூர்வமான விதிமுறை. அதே மாதிரி அந்த ப்ரமோட்டர் அவருக்கு யார் அசைன் செய்யப்பட்டிருக்கிறாரோ அந்த மென்டாருடைய குரூப்லயும் இணைந்திருக்க வேண்டும். அப்பதான் ஒரு அதிகாரபூர்வமான ஒரு ப்ரமோட்டராக நிறுவனத்துல செயல்பட முடியும். புரியுதுங்களா? இது எல்லாமே ஒவ்வொரு ப்ரமோட்டருடைய வளர்ச்சிக்காக தான் இதை சொல்றோம். சரி, இப்ப மென்டார் வந்து இந்த குரூப்பை அவருடைய பணிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குரூப் மூலமா ப்ரமோட்டர்களுக்கு ஆலோசனைகள் சொல்வது, ஒவ்வொரு ப்ரமோட்டருடைய நடவடிக்கைகளை கண்காணிப்பது, அவர்களை அடுத்தடுத்த கட்டத்திற்கு அவர்களை வளர்ச்சி அடைய செய்வது, இதெல்லாமே ஒவ்வொரு மென்டாருடைய பொறுப்பு. ஸோ விரைவில் நம்ம குலரால ஷாப்பிங்கும் ஸ்டார்ட் ஆகும் போது, ஸோ அந்த ஷாப்பிங் சம்பந்தப்பட்ட சேல்ஸை இம்ப்ரூவ் பண்றது, இது எல்லாமே ஒரு மென்டார். அதுக்கு தனி இன்கம் இருக்கு, ஷாப்பிங்க்கு தனி இன்கம் இருக்கு. நான் சொல்றேன். அப்ப மென்டாராக இருக்கக்கூடியவர் குறைஞ்சபட்சம் டெய்லி ஒரு 1000 சம்பாதிக்க முடியும். இன்னொரு விஷயம், கம்பெனி எடுத்தோடனே எல்லாருக்கும் மென்டார் வாய்ப்பு கொடுக்கல. முதல்ல 500 பேருக்கு தான் கம்பெனி கொடுக்குறாங்க. ஏன்னா நான் எவ்வளவு 5000 பேர் தான், மேக்சிமமே 5000 பேர் தான். தமிழ்நாட்டுக்கு 5000 பேர். நம்ம நிறைய பேருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அசைன் பண்ணி கொடுக்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சிடும் இல்லையா? அதனால முதல்ல 5000 பேர் எடுத்து இந்த 5000 பேருக்கு 5 லட்சம் ப்ரமோட்டரை அசைன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ப்ரமோட்டரை, அடுத்தடுத்த மென்டாரை நிறுவனம் அப்பாயின் பண்ணணும். ஐந்தாயிரம் மென்டார் தான் இறுதியானது. ஆனா முதல் கட்டமாக 500 மென்டாரை தான் நம்ம உருவாக்கணும். சரி, இப்போ நான் மென்டாரை பத்தி சொல்லிட்டேன். அடுத்து SGM சீனியர் மென்டாரை பத்தி பேசுவோம். சீனியர் மென்டாருடைய வருமான வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வேலை என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, 10 மென்டார், குறைந்தபட்சம் 10 மென்டார். சீனியர் மென்டாரா இருக்கக்கூடியவங்க எல்லாம் நல்லா கவனமா கேட்டுக்கங்க. நீங்க அதிகமா பெரிய அளவுல சம்பாதிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா, கனவு கட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கனவுகளை இதுல நினைவாக்க முடியும். குறைந்தபட்சம் 10 மென்டார்களை நியமனம் செய்யக்கூடியவர்கள் தான் சீனியர் குரோத் மென்டார். யாரால 10 குரோத் மென்டாரை உருவாக்க முடியும்? அவர் தான் சீனியர் குரோத் மென்டார். 10 தான் பண்ணணுமா சார்? நீங்க எவ்வளவு பேர் வேணாலும் பண்ணலாம். எவ்வளவு நபர்களை வேண்டுமானாலும் நீங்கள் ப்ரமோட்டராக பண்ணலாம். ஆனா 5000 பேரை தாண்டக்கூடாது. முதல் கட்டமா 500 பேரை தாண்டக்கூடாது. இப்போ நிறுவனத்துல 10 பேர் SGM இருக்காங்க. இந்த 10 பேர் 20 ப்ரமோட்டர் கூட 20 மென்டாரை கூட அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அவர் கீழே 50 மென்டாரை கூட அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அப்ப 10 SGM இருக்காங்க, ஆளுக்கு 50 மென்டார் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா 500 மென்டார் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் புதிய மென்டார், புதிய ப்ரமோட்டர்கள் வர ஆரம்பிக்கும் போதுதான் மென்டாரை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்ப நீங்க குறைந்தபட்சம் 10 பேர், அதிகபட்சம் உங்களுடைய திறமைக்கு ஏற்றார் போல நீங்க பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஒரு ப்ரமோட்டர் டெய்லி 10 பாயிண்ட் வாங்குறாரு. ஒரு மென்டார் கீழே 1000 ப்ரமோட்டர் வேலை பார்க்கறாங்க. அப்ப ஒரு நாளைக்கு அவருக்கு 10,000 பாயிண்ட் வருது. இப்போ ஒரு சீனியர் மென்டாரா இருக்கிறாருன்னா அவருக்கு கீழே 10, குறைந்தபட்சம் 10 மென்டார் ஒர்க் பண்ண போறாங்க. சீனியர் மென்டார் கீழே 10 மென்டார் ஒர்க் பண்ண போறாங்க. அப்ப ஒவ்வொருத்தரிடமிருந்து 10,000 பாயிண்ட் அப்படின்னா 1,00,000 பாயிண்ட் வந்து சீனியர் மென்டாருக்கு வரும். அப்ப ஒரு சீனியர் மென்டாருடைய வருமானம் என்னவாக இருக்கும்? சீனியர் மென்டாருடைய வேலை என்ன? இந்த மென்டார் எல்லாம் சரியா வேலை செய்யறாங்களா? இந்த மென்டார்லாம் அவங்களுடைய ப்ரமோட்டரை சரியா கைட் பண்றாங்களா? ஒவ்வொரு மென்டாரையும் வாராந்திர மீட்டிங் வச்சு, இப்ப நான் எப்படி இப்ப மீட்டிங் நடத்துறோம் அதே மாதிரி சீனியர் மென்டாராக இருக்கக்கூடியவர் அவருடைய மென்டாருக்கு மீட்டிங் வச்சு அவரை உற்சாகப்படுத்தி அந்த
கலந்துக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்து ப்ரொமோட்டரையும் நீங்க கைட் பண்ணுவோம். ஏன்னா அந்த கீழே இருக்க ப்ரொமோட்டர் வேலை செய்யறதுல தான் உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. இங்க பிக்சட் வருமானம் அப்படின்றது நிறுவனம் எங்கேயுமே கொடுக்கல. எல்லாமே வந்து ப்ரொமோட்டர்கள் வேலை செய்வதன் அடிப்படையில் உங்களுடைய குழுவினுடைய செயல்பாடு அடிப்படையில் தான் உங்களுக்கான வருமானம் இங்க கொடுக்கப்படும். அதனால இன்னும் அதிகபட்சம் போனா இன்னும் ஒரு 7 பேர் இது வரைக்கும் எஸ்ஜிஎம்மா இருக்காங்க. இன்னும் ஒரு 3 எஸ்ஜிஎம் மட்டும் தான் நிறுவனம் வந்து அலோ பண்ண. அதுக்கப்புறம் முதல் கட்டமா நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வளர்ச்சியை பொறுத்து நம்ம அலோ பண்ணுவோம். 10 சீனியர் மென்டாரை தான் நிறுவனம் தற்சமயம் முதல் கட்டமாக அவங்களை அப்பாயிண்ட் பண்ணி அவங்களை வழிநடத்த போறாங்க. ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு ப்ரொமோட்டருக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே மிக தெளிவாக நான் சொல்லிட்டேன். மென்டாருக்கு உண்டான விஷயங்கள் சொல்லிட்டேன். ப்ரொமோட்டராக இருக்கக்கூடியவர் வாரம் 42 ரூபாய் அவருடைய அந்த பிளாட்ஃபார்ம் சார்ஜா கட்டியாகணும். அப்பதான் அவர் தொடர்ச்சியான செயல்பாட்டுக்கு வர முடியும். மென்டாராக இருக்கக்கூடியவர், நீங்க குரோத் மென்டாரா இருந்தாலும் சரி, சீனியர் மென்டாராக இருந்தாலும் சரி, 960 ரூபாய் ஒரு முறை கட்டணும். வாழ்நாள்ல ஒரு முறை கட்டணும். லைஃப் டைம் மெம்பர்ஷிப் வந்து 960. அதனால சீனியர் மென்டாராக இதுவரை அப்பாயிண்ட் ஆயிருக்கக்கூடிய நபர்கள் இந்த மீட்டிங்ல இருந்தீங்க அப்படின்னா கேட்டுக்குங்க. ஸோ உங்களுக்கு நிறுவனம் வந்து உங்களுக்குன்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த குரூப்ல உங்களுக்கு யாரை நீங்க ஜிஎம் ஆக அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்கள எல்லாம் அந்த குரூப்ல இணைச்சிடுங்க. ஓகேவா? ரெண்டாவது, கொலரா டீம் அப்படின்ற பெயர்ல ஒரு கம்யூனிட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த கம்யூனிட்டியில நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜிஎம்முக்கும் தனித்தனியா ஒரு குரூப் ஆரம்பிச்சு கொடுங்க. அதுக்கு பேர் வந்து கொலரா டீம், பிராக்கெட்ல அவருடைய ஜிஎம் உடைய பேர். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா குரூப் இருக்கணும். எல்லா குரூப்பையும் ஒரே கம்யூனிட்டிக்குள்ள கொண்டு வாங்க. எல்லாத்தையும் ஒரே கம்யூனிட்டிக்குள்ள கொண்டு வாங்க. அப்பதான் நீங்க வந்து ஒரு தகவல் சொல்றீங்கன்னா எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா போகும். எல்லா குரூப்புக்கும் ஒட்டுமொத்தமா போகும். அதாவது கம்பெனி ஒவ்வொரு எஸ்ஜிஎம்க்கும் தனித்தனியா ஒரு குரூப் ஆரம்பிச்சு கொடுத்திருக்காங்க. அந்த குரூப்ல, கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்த குரூப்ல ஜிஎம், உங்களுடைய ஜிஎம் எல்லாத்தையும் சேர்க்கணும். ப்ரொமோட்டரை சேர்க்கக்கூடாது, ஜிஎம் மட்டும் தான் சேர்க்கணும். ஓகே, இது கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்த குரூப்ல. இப்ப ஜிஎம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு எஸ்ஜிஎம்மும் அவருக்கு குரூப் ஆரம்பிச்சு கொடுப்பாங்க. ஒவ்வொரு எஸ்ஜிஎமாக இருக்கக்கூடியவர் ஜிஎம்க்கு குரூப் ஆரம்பிச்சு கொடுக்கணும். அதனுடைய பெயர் கொலரா டீம் இருக்கணும். பிராக்கெட்ல அந்த ஜிஎம் உடைய பெயர். ஒவ்வொரு ஜிஎம்க்கு ஆரம்பிச்சு கொடுக்கக்கூடிய குரூப்ல தான் அந்த 1000 ப்ரொமோட்டரை இன்வைட் பண்ணணும். ஓகேங்களா? யாருமே நீங்க ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகும், பேன் ஆயிடும். பர்மனன்ட் பேன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்க அந்த நம்பரை யூஸ் பண்ண முடியாது. எல்லாருமே இன்வைட் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ரொமோட்டர் இன்வைட் ஆவாங்க. ஏன்னா இன்வைட் ஆகலைன்னா அவங்களுக்கான வருமானம் வராதுன்றது தெரியும். அதனால எல்லாருமே இன்வைட் ஆவாங்க. ஸோ நீங்களும் ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர் தான். நீங்களும் யாரோ ஒரு ஜிஎம் தான் இருக்க போறீங்க. நீங்க எஸ்ஜிஎம்மா இருக்கலாம். நீங்க எஸ்ஜிஎம்மாக இருந்தாலும் நீங்க ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர். அப்ப யாரோ ஒரு ஜிஎம்க்கு கீழே தான் உங்களுடைய ப்ரொமோட்டர் அக்கௌண்ட் போய் ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் நண்பர்களே. ஸோ இன்னும் வருகிற நாட்கள் நம்ம கொலராவுடைய ஈவெண்ட்டுகளாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இங்க வருமானம் மட்டும் கிடையாது, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே தரக்கூடிய ஒரு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக கொலரா பிளாட்ஃபார்ம் இருக்க போகிறது. கண்டினியூவா கொலராவோட பயணம் செய்யுங்க, தொடர்ந்து செயல்படுங்கள்.
ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்குங்கள். ஒரு நிலையான வருமானத்தை புலரா பிளாட்ஃபார்ம் மூலமாக பெற்றிடுங்கள். அனைவரும் வானளாவை வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.